தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நடத்தி இருப்பவர் அருமை தோழர் ரமேஷ் அவர்கள். திருப்பத்தூர் அஞ்சல் 3 கோட்டை சங்கத்தினுடைய கோட்டை செயலாளர், ஆர்வமுள்ள இளைய தோழர். கடந்த ஆண்டு கொண்ட பாடங்களை தொடர்ந்து எடுத்திருக்கிறார். இந்த ஆண்டும் அதனை தொடர இருக்கிறார். அவர் எடுத்துள்ள அந்த டாபிக் பாடமானது வால்யூம் 6 பார்ட் 1. வால்யூம் 6 பார்ட் 1 கண்டிப்பாக மற்ற வால்யூமுடன் இணைந்திருப்பதுதான், பிஓவையுடன் நெருக்கமான தொடர்பிலே இருப்பதுதான். கண்டிப்பாக அதனுடைய முழுமையான விவரங்களை நாம் அறிந்து கொண்டால் தேர்வு எழுதுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் என்பதனை உங்களுடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர் நடத்தக்கூடிய இந்த பாடத்தை கவனமுடன் தொடருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரமேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வால்யூம் 6 பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸில் நம்ம போர்ஷனை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மிஸ்செலினியஸ் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் மிஸ்செலினியஸ் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இதனுடைய ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா MS11. அதாவது மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் இருக்கிற பிஏ என்னென்ன ஒர்க் பண்ணுவார், என்னென்ன ஒர்க் செய்வார், ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன டெசினேஷன் பிஏ இருப்பாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆஃபீஸ் இருக்குன்னா, மோர் தென் 1 பிஏ இருக்கிற ஆஃபீஸில் தான் MDW இருக்கும். இதனுடைய ஃபார்ம் நம்பர் MS11. இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்ரூவல் எஸ்பி சார் அப்ரூவல் பண்ணுவார். அதை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, டிசைனேஷன் அஃபிஷியல் எம்ப்ளாய்டு, என்னென்ன டிசைனேஷன் எம்ப்ளாயிஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க்குன்ற டீட்டெயில்ஸ். எஸ்பிஓஸுடைய ஆர்டர்ஸ் இல்லாமல் இந்த MDW எந்த சேஞ்சஸும் பண்ணவும் முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரான்ச்சை கம்பைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை, ஒரு பிஏ வரல அப்படின்னா, அந்த ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, அப்போ போஸ்ட் மாஸ்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்கில் ஆர்டர் மென்ஷன் பண்ணிடுவார். இதை பின்னாடி பார்ப்போம் நம்ம. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரான்ச்சில் ஒர்க் அதிகமாக இருக்குது, இன்னொரு பிரான்ச்சில் ஒர்க் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் நினைச்சாருன்னா, MDW ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி டிஓ காமிச்சு அப்ரூவலுக்கு அனுப்புவார். அப்ரூவல் ஆகிட்டு வந்த பின்னாடி அந்த பிரான்ச் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஆஃபீஸு MDW கிடையாது. இந்த மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்குன்னா முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 1+1 பிஏ இருந்தால் மட்டும்தான் MDW வரும். சி கிளாஸ் ஆஃபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அங்கே பிஏ இருக்கல, சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச் ஒர்க்கும் அவர் தான் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஆஃபீஸில் கிடையாது. இதில் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறது, ஃபார்ம் நம்பர் கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஆஃபீஸுக்கு MDW இருக்கா அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினல் ரோல் MS12. இந்த நாமினல் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிஏ ஒரு பர்டிகுலர் டேவில் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணார் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நாமினல் ரோல். இதோடைய ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா MS12. ரெக்கார்ட் ஆஃப் பிஏ ஆக்சுவலி ஒர்க் அட் எனி கிவன் டே. ஒரு பர்டிகுலர் டேவில் ஒரு பிஏ இப்போ ரமேஷ்னு அங்கே பிஏ இருக்காருன்னா, அவர் அந்த ஒரு பர்டிகுலர் டேவில் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நாமினல் ரோல். இதில் ஏதாவது டெம்பரவரியாக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் சந்தோஷன் ஒரு பிஏ இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பிரான்ச்சில் இருக்கார். இப்போ அவர் ரெகுலராக டெலிவரி பிரான்ச்சில் இருந்தாருன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது நாமினல் ரோலில். பட் ஆனால் அதே அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சப் அக்கௌண்ட் பிஏ போனார்னா அங்கே சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் போஸ்ட் மாஸ்டர் சேஞ்சஸ் பண்ணிக்குவார். அதே போல் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கும் நாமினல் ரோல் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 25. இங்கே தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. எக்ஸாம்பிள் 25 இல்லை மோர் தென் 25 அனுப்பாங்க. கன்ஃபியூஷனே வேணாம். மோர் தென் 25 இருந்தால் அங்கே நாமினல் ரோல் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. முன்ன MDW பார்த்தோம். MDWனா என்ன, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா அது MDW. நாமினல் ரோல்னா ஒரு பர்டிகுலர் பிஏ ஒரு பர்டிகுலர் டேட்டில் எங்கே ஒர்க் பண்ணாருன்னா அது நாமினல் ரோல். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா MDWக்கு MS11, நாமினல் ரோலுக்கு MS12. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4A அட்னஸ் ரிஜிஸ்டர், இதனுடைய ஃபார்ம் நம்பர் வந்து S37. அட்னஸ் ரிஜிஸ்டர் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. லார்ஜ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்மேனுக்கும் MTSக்கும் செப்பரேட் அட்னஸ் இருக்கும், அதர் அஃபீஷியலுக்கு ஒரு செப்பரேட் ரிஜிஸ்டர் இருக்கும். அதே போல் வந்து ஸ்பிளிட் டியூட்டியாக இருந்தால் 2 டைமும் அட்னஸ் வந்து கையெழுத்து போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் M52. இந்த வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறான். ஏ வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் சப்ளை டு ஈச் ஆஃபீஸ் அப்படின்னு யார் பையன்னா யார் சப்டிவிஷனல் இன்ஸ்பெக்டர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்டுடைய ஃபார்ம் நம்பர் வந்து M52. ஒரு போஸ்ட்மேனுக்கு என்னென்ன வில்லேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் தான் வந்து ஒரு போஸ்ட்மேன் என்னென்ன வில்லேஜ் அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்டர் போடுவார். அதை பேஸ் பண்ணி தான் வந்து வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரூட் லிஸ்ட். ரூட் லிஸ்ட்ன்றது அதனுடைய ஃபார்ம் நம்பர் M53. ரூட் லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டை வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பாங்க அதுதான் வந்து ரூட் லிஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பீட்டை வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் லிஸ்ட்டை வச்சே நம்ம வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து வேலையை வந்து புதுசாக ஒரு போஸ்ட்மேன் வராருன்னா ரூட் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ரூட் லிஸ்ட் பேஸ் பண்ணி அவர் வந்து வேலை செய்வார். வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வில்லேஜுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து டெலிவரிக்கு போவார் என்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், நேம் ஆஃப் த வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஷார்ட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் மேப்பு ப்ளஸ் வந்து இந்த ரூட் லிஸ்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து நல்லா தெரியிற மாதிரி வந்து நோட்டீஸ் போர்டில் இது பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் லிஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்டை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணி யார் சப்ளை பண்ணுறாருன்னா சப்டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் தான். நல்லா அது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஓ கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் வந்து வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்டுக்கு M52, ரூட் லிஸ்ட்டு வந்து M53. வில்லேஜ் ஷார்ட்டிங் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும்? வில்லேஜஸ், நேம் ஆஃப் த வில்லேஜஸ், போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய நேம் ஆஃப் த வில்லேஜஸ் இருக்கும். ரூட் லிஸ்ட்டில் ஒரு போஸ்ட்மேன் எங்கே பீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறார், எந்தெந்த வில்லேஜுக்கு போகிறாருன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 days ஆஃப் த மந்த் ஆஃப் பிப்ரவரி, 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி முடிய வர இருக்கிற ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் வந்து எடுப்போம் நம்ம. அதுதான் டூரிங் த ஃபர்ஸ்ட் 14 days ஆஃப் த மந்த் ஆஃப் பிப்ரவரி இன் ஈச் இயர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு த 14 போத் டேஸ் இன்க்ளூஸ். அதுதான் ரொம்ப 14ஆம் தேதி முடிய அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா MS88. ஹெச்ஓலாம் சப் அக்கௌண்ட் கிளர்க்கில் தான் இருக்கும். சிங்கிள் அண்ட் ஆஃபீஸ் 1+1 PO வந்து டெலிவரி PO தான் வச்சுட்டு இருப்பார், அவர்கிட்ட தான் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இது என்ன பார்த்தீங்கன்னா YVRன்றது இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடிங் மணி ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெலிவரிக்கு என்னென்ன டெய்லி வருதுன்றத டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த வில்லேஜஸ் இருக்கும். ஈச் ஒவ்வொரு பீட் வந்து ஒரே ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ H1னா திருப்பத்தூர் H1னா 9 பீட் இருக்கும். 9 பீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வில்லேஜ்னு சொல்லிட்டு காலம் போட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலம் இருக்கும். அந்த வில்லேஜுக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்துச்சு இன்க்ளூடிங் மணி ஆர்டர்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து அதில் நோட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு வில்லேஜ் எல்லாம் அன்ஃபிக்ஸ்டு வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்ஃபிக்ஸ்டு வில்லேஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெட்டிங்கில் வந்து மார்க் பண்ணுவாங்க. அங்கே போஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா LBன்னு நோட் பண்ணுவாங்க. LBன்னு நோட் பண்ணால் வந்து அன்ஃபிக்ஸ்டு வில்லேஜில் லெட்டர் பாக்ஸ்ன்னு இருக்கும். அதே போல் பின்னு வந்து இருந்துச்சுன்னா மூவல் பிளேஸ், எத்தனை டைம் எந்த டைமுக்கு வந்து பாக்ஸை கிளியர் பண்ணுவாங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது இந்த பீன்றது வந்து ஒரு டைம் வந்து மென்ஷன் டினோட் பண்ணி எக்ஸாமில் கேட்டிருந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 days நம்ம வச்சுருப்போம். ஸ்டாட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணோம், 15th வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் அந்த சப் அக்கௌண்ட் PA இல்லை டெலிவரி PA வந்து கன்சல்டேட் பண்ணி அதை வந்து ஃபார்வர்ட் டு சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. மேக்ஸிமம் கேட்குறது என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 14 days எந்த மாதம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளால வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஆஃபிலியே இன்விடேஷன் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், இது YVR வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி. நீங்கள் வந்து இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நம்ம ஒரு டைம் சும்மா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகாக ஈஸியாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆர்டிகல் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அட்ரஸ் டு பர்சன் who are dead should be treated as
இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்கான். ஆர்டிகல் அட்ரஸ்டு டு பர்சன் ஹூ ஆர் டெட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் தேவர் அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ். ஏன்னா அது எக்ஸாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்கிளைம்டு ஆர்டிகல்ஸ், ரெஃப்யூஸ்டு ஆர்டிகல்ஸ், டிசீஸ்டு ஆர்டிகல். நம்மளுக்கு வந்து என்னன்னு எடுத்தோடனே பார்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்னாவே டிசீஸ்டு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி டிசீஸ் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு ஆர்டிகல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் கொஞ்சம் மாறி போச்சு. முன்னெல்லாம் வந்து அதுதான். இப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்க. அன்இஷ்யூட் ஆர்டிகலாக இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டரே அதில் எதுவும் வேல்யூபிள் ஆர்டிகல் இல்லை என்ற ஒரு கண்டிஷன் இருந்தால் கொடுக்கலான்னு சொல்லி இருந்துச்சு. அதே இன்ஷூட் ஆர்டிகலாக இருந்தால் போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூபிள் ஆர்டிகல் இல்லைன்னா அவரே கொடுத்துடலான்னு சொல்லலாம். ஆனால் வேல்யூபிள் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வலில் காமிச்சிருவோம். ஆனால் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து ரெகுலேஷன் 63 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து டிசீஸ்னாவே வந்து அது ரிட்டர்ன் டு சென்டர் தான் போடணும். ரிட்டர்ன் டு சென்டரும் இல்லாத பட்சத்தில் அது ஆர்ஓலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் வந்துச்சு. அதனால வந்து இதை பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் நாட் டு பி மேட் பப்ளிக். இது பார்த்தீங்கன்னா வந்து நோ பர்சன் நாட் பிலாங்கிங் டு த டிபார்ட்மெண்ட் மே பி பர்மிட்டட் டு எக்ஸாமின் த ரெக்கார்ட் ஆஃப் எனி போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த ஒரு ரெக்கார்டையும் வந்து எந்த ஒரு பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அதே ஆர்டிகலாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரே ஆர்டிகல் புக் பண்ணிட்டு பின்னாடி அந்த ஆர்டிகலை நான் பார்க்குறேன்னு சொன்னால் கூட நம்ம வந்து அலோவ் பண்ண முடியாது. அதுதான். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமா வெளியில போகுதுன்னா கூட பாஸ் ஆயிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவலை வந்து நம்ம சொல்லவும் முடியாது. அதுதான் அங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னாருன்னா நம்ம போஸ்ட் மாஸ்டர் வந்து அந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவார். அங்கே ஆர்எஸ் வந்த பிரகாரம் தான் நம்ம வந்து எதையுமே பண்ண முடியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டல் ஆர்டிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து சிவில் கோர்ட்டுக்கு இருக்குது. அதுதான் ஆல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட். ஏதாவது ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம தபால் துறையில இருக்குது, அந்த ஆர்டிகலை வந்து ஜப்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து சிவில் கோர்ட் முடியும், ஈஸியா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது சேஞ்சஸ் ஃபார் கரன்சி நோட்ஸ். இங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரூல் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் த பப்ளிக் கேனாட் டிமாண்ட். அதாவது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல ரூல் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் வந்து 500 ரூபாய் சேஞ்ச் கொடுனா கொடுக்க முடியாது. எப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வந்து போஸ்ட் ஆர்டர் வாங்குறாரு, ஒரு 500 ரூபாய் சேஞ்ச் இருக்கு, 500 ரூபாய் கொடுக்குறாருன்னா நம்ம வந்து கரெக்டான சரியான சில்லறையை கொடுங்கன்னு சொல்லலாம். பட் ஆனா கண்டிஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா த பப்ளிக் கன்வீனியன்ஸ் மஸ்ட் பி ஸ்டடிடு. டிபார்ட்மெண்ட் அதையும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் மச் as பாசிபிள் வாய்ப்பு இருந்தா நமக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறதுனால சில்லறை வந்து மீதி 490 ரூபாய் கொடுக்கறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து எவ்வித தொடர்பும் இல்லை, எதுவித தடங்களும் இல்லாம வந்து நம்ம அடுத்த பரிவர்த்தனை செய்யலாம்னு சொல்லி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பணம் கொடுக்கலாம், சேஞ்சஸ் கொடுக்கலாம்னு சொல்றான். பட் இருந்தாலும் வந்து அதுல ஒரு கண்டிஷன் என்ன சொல்றான்னா இதையே வந்து ஒரு சலுகையை பயன்படுத்தி பப்ளிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் பாயிண்ட் ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்கன்னா அப்ப வந்து நம்மளால வந்து பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்றான். இன்னொன்று கடைசி பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கமிஷன் எதுவும் எடுக்காம சரியான அமௌண்ட்டை பப்ளிக் வந்து கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், சீல்ஸ், டைப்ஸ் அண்ட் கீஸ். இது பாத்தீங்கன்னா they must always be locked up when not in use. அது இந்த ஸ்டாம்பு, சீலு, டைப்பு, கீ எல்லாம் வந்து யூஸ் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணும், லாக் பண்ணி சேஃப்டியா வச்சுக்கணும். ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்ன போஸ்ட் மாஸ்டரோ இல்லை எஸ்பிஎம்மோ எல்லா ஸ்டாம்பையும் கலெக்ட் பண்ணி சீலை கலெக்ட் பண்ணி பத்திரமா வந்து சேஃப்டி பாக்ஸில் வச்சுக்கணும். அதே போல நைட்ல ஏதாவது ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஷார்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸை மட்டும் வந்து சீனியர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஆபீஸ்ல 1 or more அசிஸ்டன்ட் இருந்தாங்கன்னா ஆல் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ் எக்ஸப்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஷேஃப் வைக்கிறோம் இல்லைங்களா, கேஷ், அந்த ட்ரெஸரி கேஷ், சரி என்னது கீஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் பிரான்ச்சு பிஏ கிட்ட ஒன்று இருக்கும், போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஒன்று இருக்கும், அவங்களும் வந்து அதை வந்து வச்சுக்கலாம். The assistant in charge of each department is personally responsible for the safe custody. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் இன்சார்ஜ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி ரெஸ்பான்சிபிள் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் எம்மோ, ஆப்லாங் எம்மோ,
த போஸ்ட் மாஸ்டர் அன்பெய்ட் ஸ்டாம்ப் அந்த இன்சூரன்ஸ் சீல் அண்டு அதர் மூவல் டைப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பர்சனல் கஸ்டடி போஸ்ட் மாஸ்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி அந்த கொஸ்டின் கேட்குறான். த ரவுண்ட் அண்ட் ஆப்லாங் எம்ஓ ஸ்டாம்ப், த போஸ்ட் மாஸ்டர் அன்பெய்ட் ஸ்டாம்ப், த இன்சூரன்ஸ் சீல் அண்ட் டேட் அண்ட் மூவல் டைப்ஸ் ஆல் ஸ்டாம்ப்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பர்சனல் கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர். அதே போல கஸ்டடி ஆஃப் கீ, அசிஸ்டன்ட் யாருமே இல்லை சிங்கிள் அண்ட் எஸ்பிஎம்னா எல்லா கீயும் அவர்கிட்ட தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அசிஸ்டன்ட் இருந்தாருன்னா கேஷ் செஃப்பை தவிர்த்து கேஷ் கீ வந்து ட்ரெஸரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை தவிர்த்து மீது எல்லா கீயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அந்த ஒரு கீ மட்டும் வச்சுட்டு எல்லா கீயும் வச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா கேஷ் செஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும், இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸரர் கிட்ட இருக்கும். For officers, it is necessary for postmaster to open or close any branch of the office. அசிஸ்டன்ட் இல்லாத பட்சத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து அசிஸ்டன்ட் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டரே வந்து அந்த பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுதான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மே ப்ரெஸ்கிரைப் தட் த போஸ்ட் மாஸ்டர் வில் கீப் த டூரிங் த அசிஸ்டன்ட் ஆப்ஷன்ஸ். அவர் வந்து எஸ்பி வந்து ஆர்டர் போட்டிருப்பார். அதாவது திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல வந்து அந்த இன்சார்ஜ் வந்து ஆள் இல்லாத பட்சத்துல அவரே வந்து அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெயில் பாக்ஸ் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன் ஆபீசர்ஸ் விச் ரிசீவ்ஸ் ஆர் டிஸ்பேச் ஆஃப் மெயில் டூரிங் நைட்ல வந்து மெயில்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அந்த மெயில் பாக்ஸோட கீ யார்கிட்ட இருக்கும்? மெயில் அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கும். இன் ஆபீசஸ் வேர் மோர் தேன் ஒன் அசிஸ்டன்ட் இஸ் எம்ப்ளாய்டு, அங்கே வந்து மோர் தேன் ஒன் அசிஸ்டன்ட் மேலே இருந்தாருன்னா ஒவ்வொரு அந்த பிரான்ச்சுக்கு அவருடைய ஒவ்வொரு பிரான்ச்சுடைய அந்த ஈச் அசிஸ்டன்ட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கீ. ஏன்னா அந்த பிரான்ச்சோட கீக்கு வந்து அவர் தான் ரெஸ்பான்சிபிள். யூ ஷுட் கீப் தேம் இன் பர்சனல் கஸ்டடி. அவர் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பர்சனல் கஸ்டடி கீ வச்சுக்கணும். ஒன் கீ ஆஃப் ஷேஃப் வில் ஆல்வேஸ் ரிமைன் இன் பர்சனல் கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர். அதாவது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீ இருக்கும். ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் அதாவது வந்து அது இன்சார்ஜ் கிட்ட இருக்கும். இன்னொன்று வந்து கீ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பிரான்ச்சோட இன்னொரு கீ வந்து போஸ்ட் மாஸ்டருடைய கஸ்டடியில் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வென் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்சல் பாக்ஸஸ் ஆர் டபுள் லாக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் பார்சல் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லாக் இருக்கும். அது 1 கீ லாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் கஸ்டடியா போஸ்ட் மாஸ்டர் இருக்கும். அதர் கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் யாரோ அவர்கிட்ட இருக்கும். வென் அவர் சேஞ்ச் ஆஃப் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் வந்து ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாறிட்டே இருப்பாங்க. ஷிஃப்ட் மாறும்போது என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த மெயில் பாக்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்சல் பாக்ஸோட கீ வந்து என்ன பண்ணுவாரு அடுத்தவர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அதுதான் வென் அவர் த சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் அபிஷியல் டு அனதர், த ஸ்டாம்ப் ஸ்டீல் டைப்ஸ் அண்ட் கீ ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு த ரிலவெண்ட் அபிஷியல் அண்டர் ரிசிப்ட் ஆஃப் அண்டர் ரிசிப்ட். ரிசிப்ட்னா வந்து ஹேண்ட் நோட் வச்சுப்பாங்க. அந்த ஹேண்ட் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரிசிப்ட் என்னென்ன கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லி நோட் பண்ணி அதுல வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அதான் ரொம்ப முக்கியமே. அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் பிளாங்க் ஃபார்ம்ஸ். த போஸ்ட் மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கஸ்டடி. பிளாங்க் ஃபார்ம்ஸ் என்னன்னா எஸ்பி பாஸ்புக்கு, அட்வைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், புக் ஆஃப் மெமோஸ் ஆஃப் ரிமிட்டர்ஸ் டு ட்ரெஸரி, அதாவது ஹெச்ஓல ஒர்க் பண்ணவங்க தெரியும், ஏசிஜி 8, ஏசிஜி 11, ஏசிஜி 11A அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐடென்டி கார்ட்ஸ், புக் ஆஃப் ப்ரீலிமினரி எஸ்பி 26, 28 அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டருடைய கஸ்டடியில தான் இருக்கும். போஸ்ட் மாஸ்டர் கஸ்டடினா அவர் தான். பட் ஆனா வந்து பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் வைஸா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க தான் கஸ்டடி அதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் மணி. பணம் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் சேஃப் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அயன் சேஃப் இஸ் சப்ளை டு எவ்ரி ஆபீஸ் ஃபார் த கஸ்டடி ஆஃப் கேஷ் அண்ட் வேல்யூபிள். ஹெச்ஓ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 அயன் சேஃப் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்மனன்ட் சேஃப். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் நமக்கு ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டெம்பரரி கேஷ் ஷேப்ல வச்சுக்குவாங்க. ரெகுலர் மீதி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இதை பர்மனன்ட் கேஷ் ஷேப்ல வச்சுப்பாங்க. ஆல் த மணி, கரன்சி நோட்ஸ் அண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ரிசீவ்ட் ஃபார் த கேஷ் இந்த கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் ட்ரெஸரர். 2 பேருமே தான். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஷ் ஷேப்புக்கு பாத்தீங்கன்னா 2 கீ இருக்கும். ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸரர் கிட்டையும் இன்னொரு கீ வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்டையும் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆபீஸ் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குவார்டர்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா வந்து மஸ்ட் பி கேப்ட் செக்யூர்லி. நோ
இங்க போட்டிருக்காங்க சச் மணி அண்ட் ப்ராப்பர்லி பி டேக்கன் இவர் டெம்பரரி இன்டு த பிரைவேட் குவார்டர்ஸ் ஆர் ஹவுஸ். அந்த பணத்தை வந்து அவங்க வீட்டுக்கோ இல்ல வந்து பிரைவேட் குவார்டருக்கு எடுத்து போற சொன்னா அலோவ் பண்ணக்கூடாது. அதே போல அவங்களுடைய சொந்த பணத்தையும் அங்க வைக்கக்கூடாது. அதுதான் மேபி எனி பிரைவேட் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு த போஸ்ட் மாஸ்டர் ஆர் எனி அதர் பர்சன் கெப்ட் இன் த ஷேப் ஆஃப் ஷேப்ஸ் வைக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ண அரேஞ்ச் பண்ணும் சப்ளை ஆஃப் ஃபண்டு, கேஷ், போஸ்டேஜ் ஸ்டாம்ப், ஐபோலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸரி கேஷ் புக்ல, ஹெச்ஓல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸரி கேஷ் புக்ல வாங்கிக்குவோம். எஸ்ஓ இருந்துச்சுன்னா எஸ்ஓ சம்மரியில வாங்கிக்குவோம். அக்னாலஜ்மெண்ட் வாங்கி தான் வந்து கேஷ், ஸ்டாம்ப்பு, போஸ்ட் ஆர்டர்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மீதி வந்து நம்ம கொடுத்தது போக மீதி இருக்கிறது என்ன பண்ணுவோம், கேஷ், போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஷேப்ல வச்சுக்குவோம். அதனுடைய ரிசர்வ் ஷேப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவை இருந்தால் அதில் எடுத்துக்குவோம். மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஷேப்ல வச்சுக்குவோம். அதில் தான் வந்து நம்ம டெய்லி வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நார்மல் ஷேப்ல இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் ஷேப்ல இருக்கிறதுல வந்து நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா ரீசீல் பண்ணி லேபிள் எழுதணும். அதான் ரொம்ப முக்கியமே. இப்போ ஸ்டாம்ப் வந்து ஒரு பண்டில் எடுத்தாங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து ரீசீல் பண்ணி திருப்பி லேபிள் வந்து இத்தனை பண்டில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் வந்து இனிஷியல் பண்ணுவார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி ஷேப் சப்ளை டு an ஆஃபீஸ் will have டபுள் லாக். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸுமே வந்து பாத்தீங்கன்னா 1+1 ஆஃபீஸா இருந்துச்சுன்னா ஒரு கீ வந்து பிஏ கிட்ட இருக்கும், இன்னொரு கீ வந்து எஸ்பிஎம் கிட்ட இருக்கும். அதே போல if the iron chest has 2 asp, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 asp இருந்துச்சுன்னா ஒரு கீ வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ பேட்லாக்கா இருக்கும், இன்னொரு கீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேர்லிங் பேட்லாக். ஸ்பேர்லிங் பேட்லாக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரான்ச் பூட்டு மாதிரி இருக்கும், பெரிய வீட்டுல தொங்கிட்டுப்பாங்க அந்த மாதிரி பூட்டு. அந்த மாதிரி பூட்டை வந்து பூட்டி இது பண்ணுவாங்க. அதே போல ஹெச்ஓல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல வந்து சேஃப்டிக்காக சௌகிதாரம் ஒர்க் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய முடிவு, ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான் முடிவு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஈச் எஸ்ஓ should be provided with the சௌகிதார் in the description of the head of the circle. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிபிஎம்ஜி சர்க்குலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎம் ஜாப்ஸ்ல இருந்து மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு டைம் வந்து பண்டலா வந்து எல்லா ஆஃபீஸுமே சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்க்குலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்டரேட் இஷ்யூ பண்ற சர்க்குலரை வந்து ஹெட்டிங் அண்டு நம்பர்லாம் நோட் பண்ணி அந்த பண்டலா வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஜிபிஎம்ஜி வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஒவ்வொரு ஆஃபீஸும் சப்ளை பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்கற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த ஜிபிஎம்ஜி சர்க்குலருடைய வேலிடேஷன் எப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்ச் மாசம் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் 3 ஃபினான்சியல் இயர் முடிஞ்சாதான் அந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆல் சர்க்குலர்ஸ் இஷ்யூட் பை தி ஹெட் ஆஃப் சர்க்கிள் வில் பி டெஸ்ட்ராய்ட். எப்போ டெஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபினான்சியல் இயர்ல சர்க்குலர் இஷ்யூ பண்ண சர்க்குலர்லாம் வந்து ஃபாலோயிங் 3 ஃபினான்சியல் இயர் க்ளோஸ் ஆனாதான் முடிஞ்சாதான் வந்து அந்த சர்க்குலர்லாம் வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலோயிங் 3 ஃபினான்சியல் இயர் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் அந்த ஜிபிஎம்ஜி சர்க்குலர் டெஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்க. டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா அதுக்கே எடுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த டைம் பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 28 மோட் ஆஃப் ரிமிட்டன்ஸ். இது பாத்தீங்கன்னா லூஸ் கேஷ் த்ரூ எனி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. இது வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு கொஸ்டின் கேட்டுறான், அதனால இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயா இருந்தா 5 lakhs. அதே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி அனதர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயோட எஸ்கோட போனா 10 lakhs. ஜிடிஎஸ்னா 1 lakh, எஸ்கார்டு வித் ஜிடிஎஸ்னா வந்து 2 lakh. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் வித் எம்டிஎஸ் இன் அடிஷன் டிரைவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் எம்எம்எஸ் இருக்கணும், எம்டிஎஸ் டிரைவர் இருந்தா 20 lakhs வரை எடுத்துன்னு போகலாம். அதே வாடகைக்கு எடுக்கப்பட்ட எம்எம்எஸ் இருந்துச்சுன்னா வாடகைக்கு எடுக்கப்பட்ட எம்எம்எஸ் எம்டிஎஸ் டிரைவர் இருந்து அந்த அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணாங்க. கேஷ் லிமிட் வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சோம். கண்டிஷன் வந்து சிட்டிக்குள்ள இருந்தா 5 lakhs. அதே வந்து அவுட் சைட் சிட்டி இருந்தா 2 lakhs தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு எம்எம்எஸ் வாகனமா இருந்து எம்டிஎஸ் டிரைவர் இருந்து கேஷ் பேக் க்ளோஸ் பண்ணி அது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்தா 5 lakhs, அவுட் சைடு சிட்டி இருந்தா 2 lakh. அதே போல ஆர்எம்எஸ் செக்ஷன் ரயில்வேஸ் பை டிவிபி. டிவிபின்றது பாத்தீங்கன்னா ட்ரெஷரர் வேல்யூ பேயபிள் த்ரூ கேஷ். வந்து ட்ரெஷரர் இதுல ஆர்எம்எஸ்ல எல்லாம் வந்து கேஷ் வந்து அக்கௌண்ட் பேக்ல அனுப்பிச்சாங்கன்னா மேக்சிமம் 2 lakhs வரை அனுப்பலாம். அதே போல அக்கௌண்ட் பேக்கை வந்து எம்டிஎஸ் மூலியமாவோ பேக் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க பாத்தீங்களா. இப்போ ஜிடிஎஸ் மூலியமாவே எட்டு போறதுன்னா ஒரு பேக்ல எவ்வளவு கேஷ் மேக்சிமம் 40,000 வரைக்கும் கட்டிக்கலாம். அதே போல அண்டர் ஆர்ம்டு
ஆயுதம் ஏந்திய போலீஸ்கார எஸ்கார்டு இருந்துச்சுன்னா லிமிட்டே கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயினா 5 lakhs, அதே 2 எம்ப்ளாயினா 10 lakhs, ஜிடிஎஸ்க்கு வந்து 1 lakh. டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் இருந்து ஒரு எம்டிஎஸ் டிரைவர் இருந்தாருன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs. ஒரு வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஹையர் எம்எம்எஸ் இருந்து ஒரு எம்டிஎஸ் டிரைவர் இருந்து கேஷ் பேக்ல சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்தா 5 lakhs, அவுட் சைட் சிட்டினா 2 lakh. இப்படி கம்பேர் பண்ணி நீங்க படிங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே போல லூஸ் பேக் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 40,000. ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கார்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா வந்து the identification of cards contain full description of its holder. இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து மெம்பர் ஆஃப் பப்ளிக், டூரிஸ்ட், டிராவலிங் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து 9 ரூபாய், இதனுடைய காஸ்ட் வந்து 9 ரூபாய் நாம் வந்து இஷ்யூ பண்றோம். அது பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. கிளாஸ் நம்பர் ரூல் நம்பர் 63ல இது இருக்குது. இது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மெனுஸ்கிரிப்ட் should be opened in all post office. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓல இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஹெச்ஓல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. எஸ்ஓல வந்து அப்ளிகேஷனை வாங்கி வித் டீடைல்ஸோட வந்து ஹெச்ஓ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஹெச்ஓல தான் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பரோட வந்து ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சீரியல் நம்பரோட மென்ஷன் பண்ணி ஐடென்டி கார்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹெட் போஸ்ட் மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேட் பண்ணி போன ஃபினான்சியல் இயருக்கு எவ்வளோ ஐடி கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். எப்போன்னு கேட்பாங்க, இது ஐடென்டிஃபை கார்டு காஸ்ட்ல 2 கொஸ்டின் கேட்பான். காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்பான். 9 rupees. இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இதனுடைய வேலிட் வந்து 3 years. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 years ஃப்ரம் டேட் ஆஃப் த இஷ்யூ, இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் கேட்கக்கூடிய கேள்வி, ஐடென்டிஃபை கார்டு ஃபீ எவ்வளோ? 9 rupees. வேலிடேஷன் எப்படின்னா என்னை டேட்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து 3 years டேட் ஆஃப் த இஷ்யூ. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்டு வந்து போஸ்டல் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரலில் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள், யாருக்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல் ஏதாவது ஐடி கார்டு லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங்ல வந்து டூப்ளிகேட்னு மென்ஷன் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். அதேதான் எஸ்ஓல ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அது ஹெச்ஓக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். அட்ரஸ் எல்லாம் எஸ்பிஎம் பண்ணி போஸ்ட்மேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வெரிஃபை பண்ணி தான் அனுப்பணும். போஸ்ட்மேன் கிட்ட வெரிஃபை பண்ணி, இப்போ உங்களுக்கே தெரியும் போஸ்ட்மேன் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடி கார்டுன்னா போஸ்ட்மேன் வந்து அட்ரஸ் பண்ணி ஜென்யூனா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி எல்லாமே பார்த்து தான் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அனுப்புவோம். ஐடென்டிஃபிகேஷன் கார்டில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஹெட் ஆஃப் த சர்க்கிள், எவ்வளோ ஃபீ, 9 rupees. இந்த ஃபார்ம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃப்ரம் த டேட் ஆஃப் இருந்து 3 years. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் ஆன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து போஸ்டேஜ் ஆன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட் வந்து போஸ்ட் பண்றாங்க, ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவல் போஸ்ட் பண்றாங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சிட்டியா இருந்தால் 500 இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டவுனா இருந்துச்சுன்னா 250 இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஆத்தரைஸ் பண்றதுன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். ரொம்ப முக்கியம் இதுதான். போஸ்டேஜ் ஆன் இன்லேண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் போஸ்டட் பை ஃபிலிம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹேவ் வெரி லார்ஜ் நம்பர் சப்ஜெக்ட் டு மினிமம் 500 இருக்கணும். எங்க பிக் சிட்டில 250 இருக்கணும். அது வந்து ஸ்மால் சிட்டில. இது யார் ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட். 500னா பிக் சிட்டி, ஸ்மால் சிட்டின்னா 250. யார் ஆத்தரைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒர்க். த போஸ்ட் மாஸ்டர் மஸ்ட் ஃப்ரம் த டைம் டு டைம் எக்ஸாமின் த ரிஜிஸ்டர்ட். அது என்ன போஸ்ட்மேன் புக்கு வந்து பாத்தீங்கன்னா MS 85, விசிட் புக் வந்து பாத்தீங்கன்னா MS 86. ஃபார்ம் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விசிட் புக் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சுவலா ஒவ்வொரு போஸ்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல போய் விசிட் பண்றாங்களா, லெட்டர் பாக்ஸ் வந்து ஓபன் பண்றாங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் பாக்ஸ்ல இருக்கிற ஆர்டிகளை வந்து கரெக்டா வந்து கலெக்ட் பண்ணி வந்து டிஸ்பேச் பண்றாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா
ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஆர்டிகளுடைய டீடைல்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம் வில் பி ப்ரிப்பேர்டு பை த டெலிவரி பிரான்ச் பிஏ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா MS-14A ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த். இது வந்து பாத்தீங்கன்னா ரூலிங் தான் இருக்குது. பட் ஆனா வந்து இந்த சிஎஸ்ஐயும் ஏபிடி வந்த பிறகு இது கிடையாது. அதுக்கு முன்னே இருந்துச்சு, சிஎஸ்ஐ வந்த பின்னாடி இது கிடையாது. பட் ஆனா வந்து டெலிட்டட் போர்ஷன் சொல்லி அவன் மென்ஷன் பண்ணல. அதனால நம்ம வந்து இதே நம்ம படிச்சுட்டு தான் நல்லது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம்ன்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் தான். யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அண்ணா ரோடு ஹெச்ஓ, இந்த சென்னை ஜிபிஓ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் வைஸா எம்ஓ பிரான்ச்னா எம்ஓ பிரான்ச், ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச், பார்சல்னா பார்சல். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் 14A வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்பன்னா ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த். அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ஆர்டினரி ரிஜிஸ்டர்ட் விபி ஆர்டிகல்ஸ் ஆஃப் லெட்டர் மெயில் போஸ்டட் இன் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் மந்த் வில் பி ரெக்கார்ட் அட் த பேக் சைட் ஆஃப் த ஃபார்ம் அண்டர் த ஹெட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ்ன்ற இதுதான். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி ரிஜிஸ்டர்டு, அதாவது ரிஜிஸ்டர்டு விபி ஆர்டிகல் ஆஃப் லெட்டர் மெயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லெட்டர் மெயில் ஆர்டிகல் வந்து ரிஜிஸ்டர் இருந்தாலும் விபி ஆர்டிகலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்டிகல் வந்துச்சு, ஒவ்வொரு மாசம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்து எவ்வளவு வந்துச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல 14A ஃபார்ம்ல பேக் சைட்ல காலம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9 அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா the postmaster should see the all figures entered in statistical abstract. எல்லாமே கரெக்டா டோட்டல் பண்ணிக்கிறாங்களா? ஃபார்ம் 14A இருக்குது, அது பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம் 14A. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வந்து ஃபார்ம் நம்பர் MS-14. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார்ம் நம்பர் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, புரியுதுங்களா? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரன்றது ஃபார்ம், அது வந்து பாத்தீங்கன்னா MS-14A. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டமா ஒரு அப்ஸ்ட்ராக்டா போட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா MS-14. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டோட்டல் பண்ணி கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி பாக்குறது யாரு வந்து போஸ்ட் மாஸ்டர் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா, கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 என்ட்ரியாவது வந்து அவர் வந்து செக் பண்ணணும். ரேண்டமா வந்து ஒரு குறிப்பிட்ட செலக்டட் என்ட்ரிஸ் 20 என்ட்ரியாஸ் வந்து அவர் செக் பண்ணணும். இதை வந்து எப்ப சப்மிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா 10 அந்த மாசத்துல 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இதுல ஸ்டாட்டிஸ்டிக் மெமோரண்டம்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம்னா ஆர்டிகல் பட்டினது, அது ஃபார்ம் நம்பர் MS-14A. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த். இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐயும் 2.0 வரதுக்கு முன்னே இருந்துச்சு, இப்ப கிடையாது அந்த ஆப்ஷன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட்னா MS-14. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம் இருக்கிற டீடைல்ஸ் பூரா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். கரெக்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணி டோட்டல் பண்ணி கரெக்டா மென்ஷன் பண்ணணும். போஸ்ட் மாஸ்டர் வந்து என்னன்னா ரேண்டமா ஒரு 20 என்ட்ரிஸ் வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 என்ட்ரிஸ் ஆகுது செக் பண்ணணும். அதுதான் விஷயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர்ன்றது இந்த பிரெஸ்கிரைப்ட் ஃபார்ம் ஷுட் பி ஃபில்ட் இன் எவ்ரி ஈச் டே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம்ன்றது என்னன்னா ஒவ்வொரு மாசம் ஃபர்ஸ்ட் டேல வரதை மட்டும் தான் நம்ம நோட் பண்றோம். இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர்ன்றது டெய்லியுமே மெயின்டைன் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் SB MO ரிஜிஸ்டர் பார்சல் எல்லாமே தான். டெய்லியும் எத்தனை நம்ம பண்றோம் டீடைல்ஸ், SB டிரான்சாக்ஷன் எவ்வளோ, MO எத்தனை, ரிஜிஸ்டர் எத்தனை, பார்சல் எல்லாமே மென்ஷன் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெஜிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா புக் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் சிங்கிளா இருக்கும், இது வந்து புக் ஃபார்ம்ல இருக்கும். These forms are supplied in book form and instructions about filling in the forms are noted on the cover page. கவர் பேஜ்ல இருக்க டீடைல்ஸ் பூரா வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து இனிஷியல் பண்ணுவாரு. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போட்டிருக்க என்ட்ரிஸ் வந்து கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இனிஷியல் பண்ணணும். at the end of the month the monthly totals are to be stuck. இது ஏன் ஸோ அப்படின்னா நீங்க வால்யூம் 6 பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா வந்து SMRன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த SMRல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எல்லாம் இதை வச்சுதான் வந்து நோட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா hours of attendance. The postmaster should insist on the punctual attendance. எல்லா அபிஷியலும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவலா வராங்களா, இன்க்ளூடிங் போஸ்ட்மேன் அண்ட் MTS எல்லாமே வந்து அவங்களோட ஃபிக்ஸ் பண்ண அவர்ஸ்ல கரெக்டா டியூட்டிக்கு வராங்களான்னு பார்க்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் யாரும் வந்து ஒர்க்ல வந்து அவுட் சைட்ஸ் யாரும் ஒர்க் பண்ணாத பாத்துக்கிறாரு. அதுதான் யூ ஷுட் கேர்ஃபுல் நாட் டு அலோவ் அன்ஆத்தரைஸ் பர்சன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா
நம்ம பிஹேவியர் வந்து நடத்தையும் வந்து அவர் வாட்ச் பண்ணணும். முக்கியமா அதுதான், யூ ஷுட் see the behavior of the postal assistant and postman. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளீன் அண்ட் டைடி, ஒழுக்கமா வரணும், சுத்தமா கிளீன் அண்ட் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அதுதான் அவர்ஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ். என்கொயரி ரிகார்டிங் வேல்யூ பேயபிள் ஆர்டிகல். இது வந்து பாத்தீங்கன்னா an enquiry should be made if the sender or addressee. விபி ஆர்டிகலுக்கு வந்து யார் என்கொயரி மேட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு சென்டரா இருக்கணும் இல்ல அட்ரஸியா இருக்கணும். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி பண்ணணும். அது கூட யாருக்கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர் கிட்டயோ இல்லாத பட்சத்தில் சூப்பரண்ட் கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி மேட் பண்ணணும். த கம்ப்ளைண்ட் ஷுட் பி ரிக்வயர்ட் டு ஃபர்னிஷ் ஃபுல் டீடைல்ஸ், ஃபுல் பர்டிகுலர்ஸ். விபியை பத்தி கேட்கறதா இருந்துச்சுன்னா ஃபுல் பர்டிகுலர்ஸ், ஈச் விபி ஆர்டிகல் எங்க புக் பண்ணாங்க, எவ்வளவு அமௌண்ட், யார் அட்ரஸ், எல்லா டீட்டெயிலும் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அஃபிக்ஸ் ஸ்டாம்ப்ஸ் ருபீஸ் ₹1 ஸ்டாம்ப் பண்ணி, இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து எவ்வளவு ₹1. ஒரு சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் கூட இருக்கலாம். அது கூட ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டாம்பா இருந்தா மட்டும்தான் வந்து அலௌடு. இந்த ஸ்டாம்ப் வந்து should be defaced on the date of receipt of the enquiry letter. எப்போ அந்த லெட்டர் இது பண்றாங்களோ அப்போ வந்து டேட் ஸ்டாம்ப் படிக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் அலாங் வித் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இந்த ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஓக்கு வந்து ஒரு விபி பத்தி கம்ப்ளைண்ட் வருதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட், இந்த டேட்ல வந்துச்சு, இந்த தேதியில விபி வந்துச்சு, இந்த தேதியில நம்ம டெலிவரி பண்ணோன்ற டீடைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹெச்ஓன்னு பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர் அவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இன்டிமேஷன் பண்ணி என்ன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவார், இன்டிமேட் பண்ணிடுவார். அதே போல இந்த கம்ப்ளைண்ட் விபி ஆர்டிகல் இஸ் ஃபவுண்ட் டு பி வெல் கிரவுண்டட், த ஃபீ பெய்ட் பை ரிட்டர்ன் அத்தாரிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா இருந்துச்சுன்னா அந்த ஃபீ வந்து எஸ்பி சார் வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லிடுவார். அதுதான் எஸ்பி சார். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த விபி ஆர்டிகல் வந்து ஜென்யூனான ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அது ஆர்டிகல் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அது ஜென்யூன் தான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல அந்த ஃபீ வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா த பிஎம் ஷுட் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட். என்ன எப்படி எந்த ஃபார்மெட்ல இருக்கணும், சீரியல் நம்பர், டேட் ஆஃப் ரிசிப்ட், நேம் ஆஃப் கம்ப்ளைனன்ட், நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட், கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், டேட் அண்ட் ஃபைனல் டெபாசிட் ஆஃப் த கேஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளைண்ட் போர்ட்ல வந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருமே மெயின்டைன் பண்றதில்ல. இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் போர்ட்ல வந்துச்சு. இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து இன்னைக்கு தான் புக் பண்ணுவாங்க, நாளைக்கு போய் அது டெலிவரி ஆகுதே இல்லைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டெலிவரி ஆகுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. உடனே அதிகாரிங்க நம்ம கிட்ட பார்த்தா அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆர்டிகல் டெலிவரிக்கே வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈச் மந்த்ல போன மாசத்துல எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுல எத்தனை செட்டில் பண்ணாங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சிபிடி 3ல வந்து டூப்ளிகேட் காப்பியில மென்ஷன் பண்ணுவாங்க. டாப் காப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்லயே இருக்கும், லோயர் காப்பி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். மந்த்லி சம்மரி, அதாவது வந்து போன மாசம் ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல வந்து எத்தனை கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருந்துச்சு, இந்த மாசம் எத்தனை கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆச்சு, டோட்டலா எத்தனை, அதுல எத்தனை வந்து இந்த மாசத்துலயே வந்து நம்ம டிஸ்போஸ் ஆச்சு, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்து நம்ம செட்டில் பண்ணோம், பேலன்ஸ் வந்து எத்தனை பெண்டிங் இருக்குது. அதே போல இன்வேர்ட் கரஸ்பாண்டிங் ரிஜிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வேர்ட் கம்ப்ளைண்ட் தான். அதாவது வந்து மற்ற ஆபீஸ்ல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வர கம்ப்ளைண்ட். A separate inward correspondent registered for entry of references regarding public complaints should be maintained in all HOs and SOs. எல்லா இடத்துலயுமே இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் ஆல் ரெஃபரன்ஸ் பேரிங். கம்ப்ளைண்ட் வந்து ஆர்டிகல் டெலிவரியா இல்ல வந்து எஸ்பி சம்பந்தமா அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஏதாவது பில்ல வந்து சர்ச் பண்றாங்களா, எந்த கம்ப்ளைண்ட் எப்ப ரிசீவ் ஆச்சு, ஏதாவது விபி கால் லெட்டர் ரிசீவ் ஆச்சா, அந்த மாதிரி சம்பந்தம் தான். அதே போல அவுட்வேர்ட் கம்ப்ளைண்ட்னா நமக்கு வந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம் டெஸ்பேச் பண்ணிட்டு என்ன டீடைல்ஸ் சொல்லி இந்த ரிஜிஸ்டர் அவுட்வேர்ட் கரஸ்பாண்டிங் ரிஜிஸ்டர், இதுதான் அவுட்வேர்ட் கரஸ்பாண்டிங் ரிஜிஸ்டர் வந்து கரஸ்பாண்டிங் 9ல வந்து மென்ஷன் பண்ணி ஏதாவது வந்து ஹெட் மாறுச்சுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகலை பத்தி இருக்கும், பட் ஆனா வந்து ஹெட்ல வந்து எஸ்பின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல நெக்ஸ்ட் கரெக்ஷனை மென்ஷன் பண்ணி அவுட்வேர்ட் கரஸ்பாண்டிங் ரிஜிஸ்டர்ல நோட் பண்ணி அதை வந்து கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க.
இது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பார்த்த பர்சனல் டியூட்டி ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ். யாரு? போஸ்ட் மாஸ்டர் தான். ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ்னாவே போஸ்ட் மாஸ்டர் தான், அவர் தான் பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வீக் வந்து எல்லா ரெஃபரன்ஸ் கரெக்டாக ரிசீவ் ஆச்சு, அது அந்த வந்த ரிசீவ் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ப்ராம்ப்ட்லி ஆன்சர் பண்ணியிருக்குமான்ற டீடைல்ஸ் வந்து போஸ்ட் மாஸ்டர் தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்கும். இதோட ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா MS-94. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்குறோம். MS-94 will be kept by all post offices and will be made available all member of public. அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சஜஷன் புக் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கவுண்டர்ல ஒரு 10 பேர் நின்றுக்கிறாங்க, அது டைம் ஆகுது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்ல எழுதிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்ல பார்த்து அதுல இருக்கிற என்ட்ரிஸ் வந்து கரெக்டா வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாரா, கரெக்டா ஆக்ஷன் எடுத்திருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமையிலே அவர் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி, அவருடைய நிலைமையில அவரே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரே ஆக்ஷன் எடுத்துருவாரு. அவரால் முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து இன்டிமேட் வந்து என்ன பண்ணுவாரு, டிஓக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாரு. அந்த டிஓக்கு இன்டிமேட் பண்ண விஷயத்த வந்து கஸ்டமருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்ட் ஃபார்வர்ட் அந்த கம்ப்ளைண்ட் நீங்க சொன்ன சஜஷன் வந்து இந்த ஆர்எல் நம்பர்ல நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அவர் வந்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஆர்எல், இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க. அதே போல இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, போஸ்ட் மாஸ்டர் கரெக்டா ஆக்ஷன் டேக்கன், ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்திருக்காரா. டிஸ்போசல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்லயும் வந்து அவருடைய டிஸ்போசலுக்கு அப்புறம் அவர் கரெக்டா இன்ஸ்யூல் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இதுல வந்து நீங்க முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கம்ப்ளைண்ட் சஜஷன் புக் ஃபார்ம் நம்பர் வந்து MS-94. இது வந்து அவரால் ஃபார்வர்ட் பண்ண முடியாத விஷயத்த வந்து டிஓ இன்டிமேட் பண்ணாருன்னா சர்வீஸ் ஆர்எல்ல வந்து ரீச் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். இதை கேட்டிருக்கான், 2-3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் எந்த ஆர்எல் சொல்லிட்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஈச் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது வந்து ஃபார்ம் நம்பர் MS-104. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த புக்ல வந்து டெய்லி வந்து அப் டு டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர். இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த புக்கை தான் எக்ஸாமின் பண்ணி இப்போ வந்து டிராஃபிக் வந்து போன இதுக்கும் இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு வந்து செக் பண்ணுவாங்க. இது புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்ம் நம்பர் MS-104. இது வந்து பர்சனல் கஸ்டடி ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் ஆர் சப் போஸ்ட் மாஸ்டர். அதான் 2 பாயிண்ட் தான். அதே போல சர்வீஸ் புக். சர்வீஸ் புக்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் புக் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது யாருடைய ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிள். அதுதான் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் தான். அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல இருக்கிற APM பார்ப்பாரு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா HOன்றதான் ஒவ்வொரு HOD தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால வந்து அவர் தான் ஹெட். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் போஸ்ட் மாஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஃப் கஸ்டடி ஆஃப் த சர்வீஸ் புக். இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர் இருந்துச்சுன்னா இங்க ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர் இருந்துச்சுன்னா செக் பண்ணி வெரிஃபை சர்வீஸ் புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரே பார்த்துக்குவார் ஒவ்வொரு மாசமும். அதே போல நார்மல் இப்போ திருப்பத்தூர் HO இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா SP சார் வந்து செக் பண்ணுவார், டீடைல்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அதே போல வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அப் டு டேட் பண்ணியிருக்காங்களா, ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் எல்லா டீடைல்ஸும் அந்த மாதிரிலாம் வந்து சர்வீஸ் புக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல த அக்கௌண்டன்ட் ஆஃப் த ஆஃபீஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கரெக்ட் ரைட்டிங் ஆஃப் த என்ட்ரிஸ் இன் சர்வீஸ் புக் ஃபார் த போஸ்ட் மாஸ்டர் வெரிஃபிகேஷன். அதாவது வந்து அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து ஒரு லீவ் CL கேஷுவல் லீவ் போட்டீங்கன்னா கூட அந்த டீடைல்ஸ் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க LTC போனீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் வந்து எப்பப்ப நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபேமிலி பர்டிகுலர்ஸை பத்தி அதையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சர்வீஸ் புக்ல எந்த டேட்ல வந்து நீங்க அப்டேட் பண்றீங்கிறதெல்லாம் வந்து பூரா அந்தந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் வந்து மென்ஷன் அப்டேட் பண்ணுவாரு. அதை வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து இனிஷியல் சைன் பண்ணுவார். சர்வீஸ் புக் வந்து இதுல முக்கியமா ஞாபகம் வச்சு, சர்வீஸ் புக் வந்து யாருடைய கஸ்டடி, ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அவருடைய கஸ்டடி தான் சர்வீஸ் புக். போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக், இது ரொம்ப போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், ஏதாவது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், டெஸ்ட் வந்து ஏதாவது அப்ளை, அதாவது வந்து ரிசல்ட் ஆஃப் டெஸ்ட் அப்ளை டு த ஒர்க் ஆஃப் எனி பிரான்ச். அதாவது ஒரு பிரான்ச்சை கம்பைன் பண்றது இன்னொரு பிரான்ச்ல இருந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம்
நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்தோம் பாத்தீங்களா, நாமினல் ரோல்லையும் எம்எஸ்டபிள்யூ ஏதாவது வந்து அதுல சேஞ்சஸ் டெம்பரரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல வந்து ஆர்டர் போடுவார்னு சொல்லி அதுதாங்க. ஏதாவது வந்து ஒரு பீட்டை வந்து அரே கம்பைன் பண்றதா இருந்தாவோ, இல்ல வந்து இன்னொரு 2 ஸ்ட்ரீட்டை வந்து சேர்த்து பாருங்கன்னு சொல்லி ஆர்டர் போறதா இருந்தாவோ, அதெல்லாம் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து இந்த ஆர்டர் புக்ல மென்ஷன் பண்ணுவார். அதே போல டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் மேட் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் லாக் கீ எனி சேஞ்சஸ் ஆஃப் லாக் அண்ட் கீ இந்த போஸ்ட் பாக்ஸ் அதுக்கெல்லாம் லாக்கு கீ எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விஷயம். ஸ்டாம்ப் அட்வான்ஸு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் பேக் செக் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்டாக் பேக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவார். அதே போல ஆர்டர் பாஸ் இப்போ இது போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா அந்த கன்சர்ன் அபிஷியல் வந்து இனிஷியல் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த போஸ்ட் மாஸ்டர் அபிக்ஸ் இஸ் dated initial for every entry made in the order book. யார் அந்த கன்சர்ன் அபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பண்ணணும் அவர் ஆர்டர் போட்ட பிரகாரம். அதுதான். அதே போல நோட்டீஸ் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் பிசினஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து ஷோ த டீடைல்ஸ். என்னென்ன டீடைல்ஸ்? ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெலிவரி ஆஃப் மெயில், டெஸ்பேச் ஆஃப் மெயில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிசினஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் டூயிங் வித் த பப்ளிக் அந்த டீடைல்ஸ் இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்ஸ் ஆஃப் ரிசிப்ட், டெலிவரி, டெஸ்பேச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M12 நல்லா ஞாபகம் வச்சோங்க. ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெலிவரி ஆஃப் மெயில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்பேச் ஆஃப் மெயில், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M12 இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணும், எந்த டைம் பண்ணுன்ற டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6A அதுல இருக்கும். அது பாத்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் போல்ட் டைப்ல நல்லா லார்ஜ் பெரிய டைப்ல இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் அந்த இதுல இருக்கும். இது யார் சப்ளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் தான் சப்ளை பண்ணுவார். அதே போல சப் ஆபீஸா இருந்துச்சுன்னா சிங்கிள் தான், சிங்கிள் போர்டு தான் கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6. நோட்டீஸ் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் பிசினஸ் போர்டு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் போர்டு, அது வந்து M6. அதே பிஓ இருந்துச்சுன்னா 6C. இது வந்து யார் சப்ளை பண்றாங்கன்னா சப்டிவிஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HOவும் SOவும் இருந்துச்சுன்னா HO இருந்தா ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெஸ்பேச் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெலிவரி ஆஃப் மெயில், டெஸ்பேச் ஆஃப் மெயில், இது மூணுமே பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M12 இருக்கும். அதே போல என்னென்ன டிரான்சாக்ஷன் எந்த டைம் பண்ணுவாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6A இருக்கும். அதே போல இது யார் சப்ளை பண்றாங்கன்னா SP சார். சப் ஆபீஸா இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் போர்டா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6. அது யார் சப்ளை பண்றாங்கன்னா SP சார் தான். அதே போல பிரான்ச் ஆபீஸா இருந்துச்சுன்னா நோட்டீஸ் ஆஃபர்ஸ் ஆஃப் பிசினஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6C. இது யார் சப்ளை பண்றாங்கன்னா வந்து சப்டிவிஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஏதாவது வந்து ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இஃப் எனி ஆல்ட்ரேஷன் த அவர்ஸ் ஆஃப் பிசினஸ் a report proposing to the alteration to be officer who supply to the notice, அவருக்கு தான் வரணும். இப்போ பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் யார் கொடுக்கணும்? ஐபிக்கு தான் கொடுக்கணும். அதே SO இருந்துச்சுன்னா SP கொடுக்கலாம், HO இருந்தாலும் SP சார் கொடுக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் HO மதுரை மாதிரி HO இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டர் அவரே இஷ்யூ நோட்டீஸ் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் பிசினஸ் அவரே வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். அதுதான் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா HOவா இருந்தா 2 போர்டு இருக்கும். டெலிவரி ஆஃப் மெயில்ஸ், ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெலிவரி அண்ட் டிஸ்பேச்னா M12 ஃபார்ம் நம்பர். அதே போல டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார்ம் M6A. SOவா இருந்தா ஃபார்ம் M6, PO இருந்தா ஃபார்ம் M6C. இதுதான் நீங்க முக்கியமா நல்லா நோட் பண்ண ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு ரீகால் தான். மெமரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க், இது ஃபார்ம் நம்பர் வந்து நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இதுதான். ஃபார்ம் நம்பர் வந்து MS11. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல என்னென்ன ஒர்க்ன்ற டீடைல்ஸ் தான். இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் வந்து இது வந்து அப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். நான் அப்ரூவ் பண்றது SP சார் தான். சி கிளாஸ் ஆபீஸ்க்கு MDW கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். நாமினல் ரோல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் MS12 தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேவில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் பர்டிகுலர் PA வந்து பர்டிகுலர் டேட்ல எந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணாரு அப்படின்றது தான் வந்து நாமினல் ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 25 போஸ்ட்மேன் இருந்தா நாமினல் ரோல் அவங்களுக்கும் உண்டு. அட்னன்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் S37. இதுதான் ரொம்ப இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M52. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டர் தான். ரூட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா M53. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. YVR
இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14 டேஸ் ஆஃப் பிப்ரவரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. YVRனா பிப்ரவரி, ஆஃப் இயர்லி எலிமினேஷன் ரிட்டர்ன்னா ஆகஸ்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. YVRனு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரியில இருந்து ஃபர்ஸ்ட் 14 டேஸ் 14 முடிய 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி முடிய. இந்த ஃபார்ம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா MS88. இதை வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ஃபிகரெல்லாம் வந்து டேலி பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டர் சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் MS88. அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, லெட்டர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அன்பிக்ஸ்ட் வில்லேஜ் எல்லாம் ரெட்டிங்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. லெட்டர் பாக்ஸ் இருந்தா எல்பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. மூவ் அவுட் பிளேட் இருந்தா பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல ஆர்டிகல் அட்ரஸ் டிசீஸ் பர்சன்னா இந்த ஆர்டிகல் வந்து என்ன, அன்கிளைம்டு ஆர்டிகல். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் ஸ்டாம்ப் சீல்ஸ் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரவுண்ட் அண்ட் ஆப்லாங் MO ஸ்டாம்ப், இந்த போஸ்ட் மாஸ்டர்ஸ் அன்பெய்ட் ஸ்டாம்ப் அண்ட் இன்சூரன்ஸ் சீல் அண்ட் டேட் அண்ட் அதர் மூவ் டைப்ஸ் யாருடைய கஸ்டடினா போஸ்ட் மாஸ்டர் கஸ்டடி தான். இந்த கொஸ்டின் மட்டும் அடிக்கடி கேட்கறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா GPMG சர்க்குலர்னா GPMG ஆஃபீஸ் வந்து மாசத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டைரக்டரேட்ல இருந்து வர சர்க்குலரை வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் வைஸா அண்ட் வந்து சீரியல் நம்பர் வைஸா வந்து நம்பர் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. எப்போ வந்து GPMG ஆஃபீஸ் சர்க்குலர்லாம் வரதை வந்து எப்போ வந்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோயிங் த கம்ப்ளீட் த ஃபாலோயிங் த 3 ஃபினான்சியல் இயர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இந்த ஃபினான்சியல் இயர்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3 ஃபினான்சியல் இயர் கம்ப்ளீட் ஆனாதான் வந்து GPMG ஆஃபீஸ் சர்க்குலரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அந்த இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்காங்க. இது எக்ஸாம்ல 2-3 டைம் கேட்டிருக்கோம். மோட் ஆஃப் ரிமிட்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயின்னா ஞாபகம் வச்சு, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறான். டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயின்னா 5 lakhs, GDSன்னா 1 lakh. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் MMS இருந்து MTS அண்ட் டிரைவர் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 20 lakh. வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஹையர் MMS இருந்து MTS டிரைவர் வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்தா 5 lakhs, அவுட் சைட் சிட்டினா 2 lakhs. அதே போல RMS செக்ஷன் ரயில்வேஸ் பை டிவிபி கேஷ் பேக் அனுப்பிச்சாங்கன்னா மேக்ஸிமம் 2 lakhs. அதே போல அக்கௌண்ட் பேக் அனுப்பிச்சாங்கன்னா 40,000. அண்டர் ஆர்ம்டு எஸ்கார்ட்னா ஆயுதம் இந்த போலீஸார் பாதுகாப்பு இருந்தா லிமிட்டே கிடையாது. ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபீ வந்து 9 rupees. இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் வேலிட் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரம் த 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ. இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் இது வந்து பாத்தீங்கன்னா பிக் சிட்டியா இருந்தா 500 இருக்கணும் கம்பல்சரி. ஸ்மால் சிட்டியா இருந்தா 250 இருக்கணும். யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஆத்தரைஸ் பண்றதுன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். இந்த 3 பாயிண்ட் மட்டும் இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒர்க் இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் புக் வந்து பாத்தீங்கன்னா MS85. வில்லேஜ் விசிட் புக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா MS86. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமரண்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்டிகல் டீடைல்ஸ், ஒரு பர்டிகுலர் டேட், அதாவது ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி எத்தனை ஆர்டிகல்ஸ் வருதுன்ற டீடைல்ஸ் தான். இது வந்து ஃபார்ம் நம்பர் MS14A. இது வந்து அதே போல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிஜிஸ்டர் அப்படின்னா இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா MS14. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஜிஸ்டர்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிரான்சாக்ஷன் எத்தனைன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஜிஸ்டர். கம்ப்ளைண்ட் சஜஷன் புக்கு ஃபார்ம் நம்பர் வந்து MS94. அதை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது கம்ப்ளைண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்றதா இருந்துச்சுன்னா சர்வீஸ் ஆர்ல தான் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன ஆக்ஷன் எடுக்கும் டீடைல்ஸ் வந்து சர்வீஸ் ஆர்ல தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே போல புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் MS104. யாருடைய பர்சனல் கஸ்டடியா போஸ்ட் மாஸ்டர் ஆர் சப்போஸ் மாஸ்டர். போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்னா ஏதாவது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக்ல தான் வந்து நோட் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். திடீர்னு வந்து போஸ்ட்மேன் ஒரு வீட்டை கம்ப்ளைண்ட் பண்றதாவோ ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் தான். நோட்டீஸ் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா HOR இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட் ஆஃப் மெயில், டெலிவரி ஆஃப் மெயில், டிஸ்பேச் ஆஃப் மெயில். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M12 இருக்கும்.
அதே போல டிரான்சாக்ஷன் டு த பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் M6A இருக்கும். எஸ்ஓவா இருந்தா M6. ஹெச்ஓக்கும் எஸ்ஓக்கும் சப்ளை பண்றது யாரு? எஸ்பி சார். அதே போல பிஓவா இருந்தா ஃபார்ம் M6C இருக்கும். அதை சப்ளை பண்றது யாருன்னா வந்து சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டர் தான். இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? ஹெச்ஓ எஸ்ஓவா இருந்தா எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பிஓவா இருந்தா ஐபிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதான். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ வெரி சார் மச். ஒரு டவுட் சார். யாரோ டவுட் கேட்டீங்களா? கேளுங்கம்மா, சார் இருக்காரு. சார் ஆகஸ்ட் மந்த்னு சொன்னீங்கல்ல சார், அது எதுக்கு சார்? YVR வந்து பிப்ரவரி மந்த் சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஆஃப் இயர்லி எனுமரேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு வரும். நம்ம ஆளுங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.